ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இட்லி தோசை செய்கிறத விட ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு செவக்க வச்சுக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம சின்னதாக ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு சின்ன பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இது தக்காளி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுலாம். தக்காளி சேர்த்தா கொஞ்சம் புளிப்பு சுவையோடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த கேரட், உருளைக்கிழங்கு, கோஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியே சேர்க்க வேணாம். இந்த கோஸு, கேரட், உருளைக்கிழங்கு இதில் இருக்கிற நீர் பதமே சரியாக போயிடும். இதை நல்லா வதங்கணுன்றத கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வதக்குங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கின மூடி வச்சிங்கன்னா, நீங்கள் இதுக்கு பதில் கேப்சிகம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஏன்னா இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கங்க. இப்போ நம்ம ஒரு தோசை தவா வச்சுருக்கோம். தோசைக்கல் வச்சு அதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி, ரொம்ப மெலிசாக தீட்டிடாதீங்க, கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும். சேர்த்து இப்போ ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா 2 பக்கமும் முருகலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா முருக வச்சு எடுத்தால் ரொம்ப சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பன் தோசை தயார். இதை நீங்கள் மாவு கூட கலந்து இட்லியாகவும் ஊற்றி கொடுக்கலாம், பணியாரமாக ஊற்றி கொடுக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.